நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? அவ போனா போகட்டும்டா. இனிமே எங்க முன்னாடி இப்படி குடிச்சிட்டு வராதடா. என்னால இது தாங்க முடியலடா. சீதா, நீ அவனை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வை. இல்லைன்னா அவன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்துட்டல்லப்பா, என்ன அவ விழ வச்சிட்டால. இனிமே நான் எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டம்தான்பா. இங்கேயே கிடந்து நான் சாக வேண்டியதான்பா. மனு, மனு, பாத்தீங்களப்பா, இதுல இருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். அவர் இந்த நிலைமைக்கு ஆக்கினவங்க இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்கள வாழ விடக்கூடாதுப்பா. அதைத்தான் நான் காலையிலேயே சொன்னேன். என் அண்ணனோட இந்த நிலைமைக்கு காரணமான அவங்க 2 பேரையும் நான் சந்தோஷமா வாழ விட மாட்டேன். அதுக்கு நான் அவங்கள அனுமதிக்க மாட்டேன். என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். தான் புருஷனுக்கு சில பொண்ணுங்களோட உறவு இருக்குன்னு சொன்னா கூட சில பொண்ணுங்க மன்னிச்சிடுவாங்க. ஆனா சாப்பாடு அத தன்னோட மனைவி பண்ணதை விட இன்னொருத்தி பண்ணதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னா எந்த பொண்டாட்டியும் தாங்கவே மாட்டா. அது அம்மாவா இருந்தாலும் சரி, சித்தியா இருந்தாலும் சரி, ஒருவேளை பக்கத்து வீட்டு அக்காவா இருந்தாலும் சரி, எந்த பொண்டாட்டியும் ஏத்துக்க மாட்டா. ஆமா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் வீட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தி அவ புருஷனை எதுக்காக டிவோர்ஸ் பண்ண தெரியுமா? உன்னை விட நல்லா என் தங்கச்சி சமைப்பான்னு தெரியாம அவகிட்ட சொல்லிட்டான். உடனே அவ டிவோர்ஸ் கொடுத்துட்டால. ஐயோ, இங்க பாருமா, நீ இவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. நீ மாட்டிக்கிட்டல, நல்ல அனுபவி. உன்னால வேற என்ன பண்ண முடியும்? அம்மா தேவி, இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதம்மா. கண்ணீரோட வாழணுங்கிறதான் உன் தலையெழுத்து. நீ கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு என் கூட வா. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. ஒரு தாயத்தை வாங்கி அவன் இடுப்புல கட்டி பாப்போம். அப்படியாவது அவன் மாறுறானான்னு பாப்போம். இல்லைன்னா அவன் உன்னை கொன்னு போட்டுடுவான். ஐயோ, நான் அதை மறந்துட்டேன். தாயத்தை எடுத்துக்கிட்டு நீ அவன் பக்கத்துல போனேன்னு வச்சுக்க, அவன் அவ்வளவுதான் உன்னை கொன்னே போட்டுடுவான். எங்க போறீங்க? இங்க வா. என்ன, நீ வரியா? எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கிற? நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காட் இட்? இதெல்லாம் பழைய காலத்து பொண்டாடிங்க கேட்கறது. புருஷன் எங்க போறான், எங்க வரான்னு. ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டு விடுறது, கேட் வரைக்கும் பின்னாடியே வர்றது, ஈவினிங் வர வரைக்கும் வீட்டு வாசல்லே காத்திருக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதனோ. இவனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே?
அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பார், இப்படியே சும்மா எழுதிட்டு இருக்காம உள்ள கிச்சன்ல போய் ஏதாவது கத்துக்க பாரு. தோசை எப்படி ஒழுங்கா சுடுறதாச்சும் கத்துக்கோ. இங்க பாருங்க, இவளுக்கு சொல்லி கொடுங்க. ஓ, சொல்லி கொடுக்குறேன். தோசை செய்ய கத்து கொடுக்கணுமா? நீ வாமா, நான் கத்து கொடுக்குறேன். இததான் எல்லாரும் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. போகாத போகாதன்னு வீட்டுல இருக்கிறவங்க 100 தடவை சொல்லியும் அதை கேட்காம உன் விருப்பத்துக்கு நீங்க ஓடி வந்த. இனிமே இதெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சு தொலை. ஆமா, நான் வேற என்ன சொல்றது? அனு ஃபோன் பண்ணாளா? இல்ல, கிரண் கிடைச்சதும் அவ நம்மள மறந்துட்டா. அவ மனைவி ஆயிட்டால. என்ன, நீ அவகிட்ட பேசணுமா? ஃபோன் பண்ண வேண்டாம். எனக்கு ஒரு தடவை அவளை பார்க்கணும் போல இருக்கு. என்னாச்சு, திடீர்னு மனசை மாத்திக்கிட்ட? நிறைய யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி பெத்த பொண்ணுகிட்ட எதுக்காக இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கணும் இல்ல? ம். என்ன சொன்னாலும் அவன் நம்ம பிள்ளை இல்லையா? அம்மாவோட விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஒரு குழந்தைய பத்தி அவங்க இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பவும் அம்மா அவங்க பொண்ணுதாங்கிற உண்மைய சொல்லாம விட்டுட்டோம்னா அப்புறம் அது பெரிய பிரச்சனையா ஆயிடும். திரும்பவும் உன்னை பழி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இதுதான் இப்ப சொல்றதுக்கு சரியான நேரம்னு எனக்கு தோணுது. உனக்கு இப்பவாவது அது தோணுச்சு? இங்க பாரு, எல்லா கோவத்தையும் மறந்துட்டு நாளைக்கு நம்ம கிரணையும் அணுவையும் பார்க்க போறோம். உண்மையை நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டு அம்மு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம திரும்பவும் வந்துடுறோம். அவகிட்ட எப்படி இதை சொல்றது? சொன்னாலும் அவ அதை நம்புவாளா? அம்முவை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாங்கிறது வேற யாரோ தானே. இதெல்லாம் அணுவும் கிரணும் சொல்லி புரிய வச்சுக்கிட்டோம். கொஞ்ச நாள் அணு கூட இருன்னு நம்ம சொல்லி கூட்டிட்டு போகலாம். நான் பெத்தெடுக்கலனாலும் அம்மாவுக்கு நான் தான் அம்மா. அவளை பெரியறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க. ஏய், பெரிய போறியா? நம்ம பொண்ணு கூட தானே அவ இருக்க போறா. கொஞ்ச நாள் போகட்டும், அவங்க 3 பேரையும் நம்ம கூடயே நம்ம தங்க வச்சுக்கலாம். பா, அதை என்னால நினைக்கவே முடியல. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கும்? அப்போ நாளைக்கு அம்முவை கூப்பிட்டுட்டு அணுவை பார்க்க போறோம். ஓகே? இங்க பாருடா, நீ எங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாத. யார தோக்கடிக்கிறதுக்காக நீ இப்படி குடிச்சு கஷ்டப்படுத்திக்கிற? அணுவை தோக்கடிக்கவா? டேய், அவ அவங்க கூட சந்தோஷமா வாழ்றான். நீ இங்க குடிச்சு வீணா போற. உன்னோட கவலை எங்களுக்கு புரியுது. அதுக்காக இது தீர்வு இல்லப்பா. குடிச்சா கவலையை மறக்க முடியும்னு உன்கிட்ட யாருப்பா சொன்னா? கவலையை மறக்கிறதுக்கு நான் ஒன்றும் குடிக்கல. என்ன நானே தேத்திக்கணும். தைரியமா அடுத்தவங்க முகத்தை நான் பார்க்கணும். அவங்க கேலி பண்ணும்போது நான் சோர்ந்து போகாம இருக்கணும். அதுக்கு இதுவாடா தீர்வு? டேய், இதுல எல்லாரும் கேலி பண்றதுக்கு நீ என்னடா பண்ண? உங்களுக்கு அது சொன்னா எதுவும் புரியாதுப்பா. அவள மாதிரி ஒரு அன்பில்லாத ஒருத்தி கூட வாழ்க்கை பூரா நீ அவ கூட வாழலன்னு நீ கடவுளுக்கு நன்றி தான்ப்பா சொல்லணும். புருஷன் பொண்டாட்டி பிரியறதெல்லாம் இந்த உலகத்துல முதல் தடவை இல்ல. இந்த மாதிரி உலகத்துல எத்தனை பேர் பிரிஞ்சிருக்காங்க? அதுக்கான தீர்வை தேடுறேன்னு சொல்லி எல்லாருமே ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு இருக்க மாட்டாங்க. இங்க பாரு, நீ அழிவை தேடி போய்கிட்டு இருக்க. இப்போ உன்னால உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே கைவிட்டு போச்சுன்னா உன் வாழ்க்கையே போயிடும். டேய்,
ஒரு பொண்ணுக்காக நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாது. இத பாத்துக்கிட்டு இருக்க எங்க 2 பேரால முடியலப்பா. இவனை இப்படியே விட்டா சரியா வராதுங்க. இவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவங்க 2 பேரோட கல்யாணத்தையும் ஒண்ணா நடத்தி வைக்கணும். ஆமா, இதுக்கு வேற எந்த தீர்வு இருக்கிறதா எனக்கும் தோணல. நீங்க சுப்ரியாவுக்கு கல்யாணம் பண்ணுங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. டேய், எல்லா பொண்ணும் அணு மாதிரி இல்ல, அந்த நன்றி கெட்ட மாதிரி கிடையாது. உன்னை நேசிக்க தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு போதும் உனக்கு. உன் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அதை விட்டுட்டு இப்படி குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க உன்னை நாங்க அனுமதிக்க மாட்டோம். இல்ல, இனிமே எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்ல. அனுவனா அந்த அளவுக்கு விரும்பின, நான் இப்பவும் அவ்வளவுதான் விரும்புறேன். அவ இடத்துல இன்னொரு பொண்ணை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாதா? இனிமே இன்னொரு பொண்ணு என் வாழ்க்கையில இல்லப்பா. அதனால வாழ்க்கை பூரா இப்படி குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க போறியா நீ? சொல்லு. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை உயிரிட இருக்கலாம், இல்ல செத்தும் போலாம். யாருக்கும் தேவையில்லாதனா எதுக்காக உயிரிட இருக்கணும்? நான் இல்லாம இருக்கிறது தான் நல்லதா? இவன் ஆளு நல்லா இருக்கான், தேவைக்கு அழகாவும் இருக்கான். அமெரிக்கால வேலை, இப்ப ஊர்ல இருக்கான். வயசெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு ஆசைப்படுறாரு இவரு. பேருதான் கொஞ்சம் பிரச்சனை. ஜெயந்தன் அவ்வளோ நியூ ஜெனரேஷன் பேர் மாதிரி இல்ல. அது பரவாயில்ல, அது தேவைப்பட்டா மாத்திக்கலாம். எதுக்காக ரொம்ப யோசிக்கணும்? பத்மா ஆண்டியோட அண்ணன் கோபி சாரோட பையன். அந்த ஒரு காரணத்துக்காகவே இவரு நல்லவராதான் இருப்பாருன்னு நம்பலாம். அந்த குடும்பம் என் அண்ணனுக்கு பண்ணதுக்கு பழிவாங்க கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா இருக்கலாம் இது. அந்த ஜெயந்தனை கண்டுபிடிக்கணும், அவரை மயக்கணும், அவரை கையால என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். வலது காலை எடுத்து வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள நுழையணும். அந்த குடும்பத்துல ஒரு ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை அழிக்கணும். கோபி சார் இல்ல என்னோட இலக்கு. அந்த அணுவை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். இங்க பாரு, நீ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? நீ போய் முதல்ல சாப்பிடு. அவன் சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டியா? போகும்போது நீ எங்க போறன்னு கேட்கவே கூடாது. வாசல்ல நீ அவனை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் தானே அவன் சொன்னான். அனு, இனி அவன் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. நீ அவனை விட்டுடுமா. இங்க பாருமா, நீ எப்பவும் அவனை விட்டு தூரமாவே இரு. எப்போ அவன் கழுத்தை பிடிச்சி நெரிப்பானே சொல்ல முடியாது. கிரண் சார் மேல இல்லாத ஒரு அன்பு உங்களுக்கு என் மேல இருக்குல்ல? அது நானும் ஒரு பொண்ணு தானே.
உன்கிட்ட அவன் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்காதா? கிரணே வந்துட்டான்ல, உனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், சாப்பிட்டு படுமான்னு நான் அனு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ இன்னும் சாப்பிடலையா? இல்ல, இப்பதானே டைம் ஆச்சு. நீங்க வந்ததும் ஒன்னா சாப்பிடலாம்னு நினைச்சேன். குளிச்சிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். இந்த மாதிரி நீ காத்திருக்க வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நான் என்னோட ஃப்ரெண்டு கூட வரும்போது ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டேன். அவன் கட்டாயப்படுத்தினான், அதான் சாப்பிட்டேன். அப்புறம் நான் வருவேன், போவேன், சாப்பிடுவேன், சாப்பிடாமலே இருப்பேன். அப்புறம் குளிப்பேன், தூங்குவேன். அதெல்லாம் ஏன் விருப்பப்படி பண்ணுறேன். அதை பற்றியெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பற்றி நீ கவலைப்படாத. தேவையானதை பேசினாலே போதும். இந்த மாதிரி காத்துட்டு இருக்கிறதுக்கு நீ புக்காச்சும் எடுத்து படிச்சிருந்தா அதனால உனக்கு கொஞ்சம் மூளையாச்சும் வளர்ந்துருக்கும். எதுக்காக நேரத்தை வீணடிக்கிற? என் நேரத்தை உனக்காக வீணடிக்க எனக்கு விருப்பமே இல்லை. அதே மாதிரி உன்னோட டைமையும் எனக்காக வீணடிக்காத, புரிஞ்சுதா? எதுவுமே இல்லைங்கிறத காட்டுறது தான் ஜீரோவே. ஜீரோவுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. கவுண்ட் பண்ணும்போது அதை சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜீரோ தான் நம்பர்ஸில் வேல்யூவே இல்லாதது. நானும் ஒரு பெரிய ஜீரோ தான், தனித்துவமானவன். அதனால நான் தனியாக தான் இருப்பேன். கிரண் சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட மனைவி, உங்கள பாதி நானு. இப்ப நீங்க தனியா இல்ல, உங்களுக்காக நான் இருக்கேன். இல்ல, அது உன்னோட நடிப்பு மட்டும்தான். உன் மனசு இப்பவும் என்கிட்ட வந்து சேரவே இல்லை. அது வேற எங்கேயோ இருக்கு. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியானோ. இங்க இருக்கிறது நீயே கிடையாதானோ. நீ இங்க தான் இருக்க, ஆனா ஏன் கூட கிடையாது. அதனாலதான் நான் இப்போ தனியா இருக்கானோ. நீ எதுக்காகமா இப்படி அழுவுற? இதெல்லாம் உனக்கு பழக்கமாயிடுச்சுல. இவனெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா உனக்கு? இங்க பாரு, நீ கொஞ்சம் தூரமாவே படுத்துக்க. எப்ப அவன் கத்தி எடுத்து குத்துவானே தெரியாது. இருக்க அவன். அப்படியாவது பண்ணா எனக்கு மோட்சம் கிடைக்கும்ல பானுமதி அம்மா. இப்போ எல்லா உறவும் ஆரம்பிக்கிறது ஹாங்கிற மெசேஜ்ல இருந்து தானே. ஜெயந்தன், உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். எங்க இருந்து ஆரம்பிக்குது நமக்கு இடையான உறவு? இதை எப்படி கல்யாணத்துல கொண்டு போய் முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் உங்களோட மனைவியா அந்த குடும்பத்துக்குள்ள வந்து நுழைவேன். வந்து ஏற பொண்ணோட கேரக்டர் பொறுத்து இருக்கும். அதான் அந்த குடும்பத்தோட எதிர்காலம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தை இனிமே நான் முடிவு பண்ணுவேன். என்னோட இலக்கு கிரணும் அணுவும் தான். அவங்க 2 பேரையும் பிரிக்கிற வரைக்கும் இனிமே எனக்கு ஓய்வே கிடையாது. என் அண்ணனுக்கு அந்த குடும்பம் பண்ண துரோகத்துக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வைப்பேன்.
அதுக்கு இந்த ஜெயந்தன் ஒரு துருப்பு சீட்டு மட்டும்தான். இப்போ நீ யாருக்கு கால் பண்ண ட்ரை பண்ற? ஓ, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை நோண்டிட்டு இரு. நீ தானே என்கிட்ட சொன்ன உங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு வந்தானே. அப்புறம் நீ கால் பண்ண வேண்டியது எனக்கு தானே. நான் இங்கே தானே இருக்கேன். சரி, அதெல்லாம் விட நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆமா, இங்க இப்படியே இருந்தா போதுமா? நம்ம வேலைக்கு போக தேவையில்லையா? ஆமா, நான் நம்ம ஹனிமூன் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருந்தேன். உன்கிட்ட சொன்னனா? நான் அது மறந்து போயிட்டேன். நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போகலாமா? நான் ஏன் இப்படி எல்லாம் மறக்கிறேன்? உன் மறதி நோய் எனக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க எதையும் மறக்கல, அப்படி எதுவும் பிளானும் பண்ணல. அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? உங்களுக்கு கிளாஸ் எடுக்க தானே டைம் இருக்கு. நான் முன்னாடி கிளாஸ் எடுக்கிற வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பழக்கம் அப்பப்போ எனக்குள்ள வந்து போகுது. அதுக்காக நான் யாருக்கும் சும்மா பாடம்லாம் எடுக்கல. ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டா அது ஏன் தப்பு கிடையாது, அது உன்னோட தப்பு. எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயத்த நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். கிளாஸ் எடுக்கிறதுக்கு நாம 2 பேரும் டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டி. நான் தான் சொல்றேன்ல, நான் யாருக்கும் பாடம் எடுக்கவே இல்லை. எங்க பார், ஒரு நிமிஷம், அப்புறமா தூங்கலாம். உன்னோட அந்த போன் எடு, அதை எடு. எதுக்கு? அதுல சார்ஜ் கம்மியா இருக்கு. சார்ஜ் ஏறது போதும், நீ அதை எடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.